அன்பர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவிடம் முற்றிலும் மாறுபட்ட 2 அணுகுமுறைகளை நாம் பார்க்கலாம். ஒருபுறம் பரிசேயரான சீமோன் இருக்கிறார். அவர் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். ஆனால் அவரது இதயமோ மூடி இருக்கிறது. அவர் சமூக மற்றும் மத விதிகளை பின்பற்றுகிறார். ஆனால் உண்மையான அன்பை காட்டவில்லை. யார் தகுதியானவர், யார் தகுதியற்றவர் என்பதை பற்றியெல்லாம் தனக்கு தெரியும் என்று நம்பி அந்த பெண்ணையும் இயேசுவையும் அவர் தீர்ப்பிடுகிறார். அவருடைய செயல்கள் சம்பிரதாயமானவை, வெற்றுத்தனமானவை, உண்மையான இரக்கம் இல்லாதவை. மறுபுறம் அந்த நகரத்தில் நன்கு அறியப்பட்ட பாவியான அந்த பெண் ஒருவர் இருக்கிறார். பரிசேயரின் வீட்டிற்கு அவளுக்கு அழைப்பு இல்லைதான். ஆனால் அவரது இதயம் ஒரு நம்பிக்கையற்ற பெரும் அன்பினால் நிறைந்திருந்தது. அவளது செயல்கள் மரியாதையானவையோ சம்பிரதாயமானவையோ அல்ல. அவை உணர்ச்சி பூர்வமானவை, ஆழமானவை. மற்றவர்களின் தீர்ப்பை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவளது கவலையெல்லாம் ஆன்மாவை குணப்படுத்தக்கூடியவருக்கு தனது ஆழ்ந்த நன்றியையும் அன்பையும் காட்டுவதுதான். அவளது கண்ணீர் கடந்த காலத்திற்கான அவளது துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு இந்த ஓமையை பயன்படுத்தி ஒரு எளிய உண்மையை நமக்கு கற்பிக்கிறார். அதாவது, அன்புக்கும் மன்னிப்புக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதிகம் மன்னிக்கப்பட்டவர் அதிகம் அன்பு செலுத்துகிறார். அந்த பெண்ணின் அபரிவிதமான அன்பு அவளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான காரணமாக அமைகிறது. அன்பு என்பது விதிகளை பின்பற்றுவது அல்ல, கிருபையால் மாற்றப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டிருப்பதுதான் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது. நாமும் பெரும்பாலும் சீமோனை போன்ற ஒரு வலையில் விழுகிறோம். பெரிய பகிரங்கமான பாவங்களை செய்யாததால் நாம் நல்லவர்கள் என்று நினைக்கலாம். மேலும் வெளிப்படையாக போராடுபவர்களை நாம் இழிவாக பார்க்கலாம். மற்றவர்களின் கடந்த காலத்தையோ அல்லது அவர்களின் தேர்வுகளையோ தீர்ப்பிட்டு ஒரு நுட்பமான மேன்மையை நாம் உணரலாம். அன்பர்களே, அந்த பெண்ணின் அன்பு செயலற்றதாக இருக்கவில்லை, மாறாக செயல் நிறைந்ததாக இருந்தது. அவள் அழுதாள், தொட்டாள், துடைத்தாள், அவளது மிகவும் மதிப்புமிக்க பொருளையும் வழங்கினாள். நமது வாழ்க்கையிலும் அன்பு ஒரு செயலாக இருக்கட்டுமே. அது ஒரு எளிய தயவு, ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தை, அல்லது உங்களை காயப்படுத்திய ஒருவரை உண்மையாக மன்னிப்பது போன்ற செயலாக இருக்கட்டுமே. உண்மையான அன்பு என்பது நீங்கள் உணர்வது மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கும் ஒரு பரிசாக இருக்கட்டுமே. ஜெபிப்போமா. அன்பான இறைவா, நியாயம் தீர்க்கும் பரிசேயர்களின் கண்களைப் போன்று அல்லாமல் உம்மை போன்று உமது இரக்கமுள்ள கண்களால் மற்றவர்களை பார்க்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த பெண்ணின் தாழ்மையான அன்பினால் எங்கள் இதயங்களை நிரப்பும்படி உம்மிடம் கேட்கிறோம். உமது மன்னிப்புக்கான எங்கள் சொந்த தேவையை உணர எங்களுக்கு உதவி அருளும்.